நல்லோரே ஆகவென்றால் நியாயமதிலே நில்லோம் என்று வைகுண்டோம் இயம்பகந்தன் தான் உரைப்பான் மன்றுதனை அளந்த வைகுண்ட நாரணரே நீருரைத்த சட்டமதில் நீலைதவரோம் நாங்கடியார் காரோ நீரன்று கந்தனடிதொழுதான் அப்போது வைகுண்ட ரசர்மீக உரைப்பார் இப்போது சொன்னதெல்லாம் எனக்கு நிசமாக வென்றால் உன் கோபுரத்தின் உயர்ந்த வடமுலையிலே பின்கோபுரம் காண பிளந்து போடென்றுரைத்தார் அல்லாமல் உன்னை இந்த அவனி உண்டாக்கி வைத்த செல்லாசிலையை திருப்பி விடுதற்கு முகாம் உலகோரறிய ஒரு வாயிலும் அடைத்து கலகமாய் கண்மூடி கவிழ்ந்திருப்பாயோ என்றார். அல்லாது இணை மறந்து ஆளிச்சாட்டமாய் நடந்தால் வல்லாத்த கோபம் வரும் வைகுண்டருக்கு பொல்லாதவனே உனக்கு பெருவிலங்கு சிக்கும் என்றார். அப்போது கந்தன் ஆவி மீக கலங்கி எப்போது சொன்னதெல்லாம் யானினி செய்வேன் என்று ஆதி உரைத்தது போல் ஆடியார் நடப்போம் என்றார். சோதி வைகுண்டம் சொல்லேவாரவரோடு நிலையழியாதிருங்கோ நீதியாய் நின்றிடுங்கோ உலகறிய நானும் ஒரு நல்லோடைக்கு முன்னே தனையும் பார்த்து நடுதீர்ப்புதான் செய்வேன். விடியும் பொழுது வேசம்பலதணிவேன் பிடியும் அணுவுடனே பெரிய யுகமாள வைப்பேன். வருவோம் ஒரு நெல் மாறி எடுக்கு முன்னே கருதி இருங்கோ கருத்தயர்ந்து போகாதுங்கோ என்று வைகுண்டம் இத்தனையும் கந்தனுக்கும் மண்டுக்கும் என்று மறவாதுங்கோவெனவே அதை விட்டு அவர் நடக்க ஆகாயம் கொண்டனரே. இதை விட்டு இவர் நடந்து ஆகாயமாகி வர இங்கே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதாவது அந்த தேவர்களெல்லாம் அபயம் போட்டு முடித்து விட்டார்கள். அபயம் போட்டு முடித்து விட்டு இவர் என்ன செய்கின்றார், அவர் ஐயா வைகுண்டருடைய காலில் விழுகின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அவர் காலில் விழுந்த உடனே ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அந்த தேவர்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம், தெய்வமார்கள் தான் பெற்ற தேவரே சான்றோர்க்கெல்லாம் மெய்வரம் அதுபோல் நியாயம் விளம்பிட பேறு பெற்றேன்,
பொய்வரம் பசாசு எல்லாம் பொன்றுற வரங்கள் பெற்றேன். ஐவரை காத்து தரும் அரசுக்கும் பேறு பெற்றேன். இந்த வரி எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ ராகமாக இருக்குது, எவ்வளோ அற்புதமான வரி. அதாவது இந்த ஒரு விஷயம் நம்ம ஒரு நம்மளுடைய மனிதனுடைய ஒரு பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் இதுதான். ஏன் அப்படின்னா எவ்வளவோ தத்துவங்களை இங்கே சொல்லிட்டு வராங்க இல்லையா? எவ்வளவோ தத்துவங்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ ராகமாக சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்துட்டு இங்கே என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த தேவர்களெல்லாம் அவருடைய ஐயா வைகுண்டருடைய அந்த பாதத்தில் விழுந்து வணங்குகின்றார்கள். வணங்குடனே இவர் என்ன செய்கின்றார், என்ன சொல்லுகின்றார் என்றால், அதாவது தெய்வ மாதர்கள் பெற்ற சான்றோரே, தேவரே, சான்றோர்க்கெல்லாம் மெய்வரம் அதுபோல் நியாயம் விளம்பிட பேறு பெற்றேன். நியாயம் விளம்புகின்ற பேரை நான் பெற்றிருக்கின்றேன். என்ன நியாயம் விளம்புகின்ற பேர்? அதாவது இந்த வழி நான் இப்பொழுது நான் 6 வருடங்கள் தவமையற்ற செல்லுகின்றேன். அந்த இறைநிலை, அந்த அகநிலை எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொல்றாங்க, குண்டலினி எழுந்து அந்த 7 ஆதாரம் தாண்டி வந்துடும், அப்படியே படிப்படியாக மேலே வரும், அந்த தலைக்கு வந்துடும் சகஸ்டாரம் அப்படின்னுலாம் நிறைய கதைகளெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கதை தான், உண்மையிலே அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்போ இங்கே இந்த நான் என்ன செய்ய, புதுமையாக ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வருகின்றேன். உங்களுக்கு தெய்வ மெய்வரம் அதுபோல் நியாயம் விளம்பிட பேறு பெற்றேன். அது உங்கள்கிட்ட சொல்லி தருவதற்கு நான் பேறு பெற்றிருக்கின்றேன். பொய்வரம் பசாசு எல்லாம் பொன்றுற வரங்கள் பெற்றேன். ஐவரை காத்து தரும் அரசுக்கு. எந்த ஐவரை காத்து? நம் ஐம்புலன்களை காத்து, நம் ஐம்புலன்களையும் சரியாக செய்து அந்த மேலே வருகின்ற அந்த பக்குவத்தை நான் உனக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார். ஒரு குடை அதற்குள்ளால ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன். அதை நீங்கள் தியானம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, தவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இறைவனை தனக்குள்ளாலே படைக்கின்ற அந்த ஆத்ம ஞானத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இங்கே ஒரு விஞ்சை அதிகமாக பெற்று வருகின்றேன். என்ன விஞ்சை தெரியுமா? குடும்பத்துடன் அந்த மனைவி குழந்தைகளுடன் வாழும்போது நான் நாம் அந்த பரநிலை அடைவதென்ற வழியை நான் உங்களுக்கு ஈஸியாக லகுவாக சொல்லித் தருகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றேன். ஒரு குடை அதுக்குள்ளால ஒரு விஞ்சை அதிகம் பெற்றேன். கருவுடை யோர்க்குங்கான கணவரம் பெற்றேன். நானும் மறையினீர் தவிக்க வேண்டாம் வருவனன் சான்றோர் அண்டை. எங்கே ஐயார் எங்கே இருக்கின்றார்? நமக்குள்ளால் இருக்கின்றார். இது யார்? அப்போ நம்ம எனக்குள்ளாலே ஐயா இருக்கும்போது நான் யாரை விழுந்து வணங்க? யாரை நான் யார் காலில் விழ? ஒரு கூட கடத்தல் என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்று. இறைவன் எங்கே இருக்கின்றான்? இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று யாராவது ஒருத்தர் நம்ம நினைச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. இறைவன் நமக்குள்ளாலே உயிராக மனமாக இருக்கின்றார் அப்படின்றத நம்ம எத்தனை பேர் நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம்? இல்லை, எத்தனை பேர் நம்ம சிந்தனை பண்ணி சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. நமக்குள்ளாலே உயிராக நம்மளுடைய மனமாக நம்மளுடைய அறிவாக இருக்கின்றான். என்னையே கனியவில்லை, அவன் எனக்குள்ளால்தான் நான் இருக்கின்றேன் என்பதை அவன் புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றான் சான்றோர். அவனுக்கு நான் இதை சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். என்னைக்கு ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோர். அவன் அதாவது எனக்குள்ளால இறைவன் இருக்கின்றான் என்பதை உணராதவர்கள் எல்லாமே தன்னை தான் பழிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ நான் இப்படி நான் பாவியா இருக்கிறேனே, நான் தவறு செய்துட்டேனே, நான் இப்படி இல்லையே செய்கிறேன் அப்படின்னு நான் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளுகின்றார் இல்லையா? அதாவது நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ் சொல்றதை நான் கேள்விப்பட்டேன். ரத்தம் ஜெயம். அது இயேசுநாதர் அங்கே சிலுவையிலே அறைந்தார். அவர் அந்த ரத்தம் இந்த பூமியில் சென்றனால அந்த பாவம், எங்களுடைய பாவத்தை கழுவினார். இது நிறைய நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாரும் யாருடைய பாவத்தையும் கழுவவே முடியாது. யாரும் யாருக்கும் எந்த உதவியுமே செய்ய முடியாது. அவரவர் என்ன செய்ய வேண்டும்? அவரவர் அந்த புரிந்து வர வேண்டும். இங்கே அதை ஐயா தான் சொல்கின்றார். நான் அந்த ஒரு இஞ்சை அதிகமாக பெற்று வருகின்றேன். நான் உங்களுக்கு இந்த மந்திரமலையை எப்படி கடைவது என்ற அந்த சக்தியை தருவேன். அந்த குடும்பத்துடன் வாழும்போது நீங்கள் எப்படி அந்த தியானம் தவம் செய்து பிரம்மத்தை உணர வேண்டும் என்ற அந்த ஒரு சக்தியை நான் உங்களுக்கு தருவேன், அந்த வழியை தருவேன் என்று எந்த தேவர்களுக்கு சொல்லுங்க? நமக்கு சொல்லுகின்ற. நம்ம அதுக்காக நம்ம ஐயா காலில் விழுந்து வணங்கணும் அப்படி இல்லை. ஐயா எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளால் இருக்கின்றார். அப்போ நம்ம யார் காலில் விழுந்து வணங்குறது இல்லையா? உண்மையில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளும் நீரும் கலிக்கரைத்து. சான்றோர் கையாலே, அவரவர்களுடைய கையாலே, அவர்களுடைய எண்ணத்தாலே, அவர்களுடைய செயலாலே இந்த கலியை நான் அழிக்க வைப்பேன்.
பொல்லா கலியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொல்ல உடைகள் கொடுப்பேன் நான் கூன்ற சான்றோர் கையதிலே. சான்றோர் கையிலே நான் என்ன செய்கிறேன், இந்த கலியை அழிப்பதற்குண்டான அந்த இதே நான் தருவேன். ஆனால் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஐயா சொன்னதை போல் இந்த கலியை அழிப்பதற்கு நாம் முடிவு வருஷல. அப்படி கலியை அழிக்க வேண்டும் என்றால் இங்கு நிறைய விஷயம் சொல்றாரு. என்ன கேளுங்க. வேண்டாம் எனவே தேவருக்கு விடைகள் கொடுத்து வைகின்றனர் கூண்டாங்கடலின் கரை தாண்டு குதித்த கரையில் ஓடி வந்து தாண்டாய் முன்னே பெற்றதொரு தாய்க்கோர் சடல உருக்காட்டி. எந்த தாய்க்கு காட்டுகின்றார்? தாய்க்குன்னு சொல்லுகின்றாரே. அரிகவலசரே இங்க தாய்க்குன்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி உங்களுக்கு அங்கே வந்து அந்த அந்த அங்கே வந்து கடவுள் வருகின்றார்? கடவுள் யாருக்கு வந்தார்? அந்த அந்த பொன்னு நாடாரும் வெயிலாளம்மையாரும் பெற்ற அந்த இது பெற்ற அந்த முத்துக்குட்டி, அதாவது வந்து முத்துக்குட்டி என்ற அந்த அவருடைய அந்த அவருக்குள்ளாலே அந்த இறைவன் வருகின்றார். அவர் என்ன செய்கிறார்? அந்த இறைவனாக பரிணமிக்கின்றார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன செய்யறார்? இதுக்கு முன்னே நீ வந்து என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லுகின்றார் தன்னுடைய தாயிடம். நீ வந்து ஆண்டாயிரத்துக்கு அப்ப 2008 மார்ச் 20ஆம் ஆண்டு நான் என்ன செய்யணும்? நாராயணனின் குழந்தையாக நான் வந்து விட்டேன். உன்னுடைய குழந்தை இல்லை. இந்த உலகத்தில் என்னை எத்தனையோ தாய்மார்கள் பெற்றெடுத்திருப்பார்கள். நான் எத்தனையோ பிறவிகள் பிறந்திருப்பேன். அதில் ஒரு தாய் நீ. ஆனால் இந்த இந்த உடலை பெற்றெடுத்த இந்த திருவுடலை பெற்றெடுத்த ஒரு உயர்ந்த தாய் நீ. அதான் உண்மை, அதான் சத்தியம். இந்த திருவுடல் நான் இந்த உடலை கொண்டுதான் நான் என்ன செய்கிறேன்? பரபிரம்மத்தில் நான் செல்லுகின்றேன். பரபிரம்மத்தை நோக்கி நான் செல்லுகின்றேன். இது இந்த திருவுடலால் நடக்கின்றது. அதான் வந்து அந்த திருவுடலை நீ வந்து உன்னுடைய கருவறையில் வைத்து என்னை நீ அனுப்பியிருக்கின்றார் இல்லையா? அந்த தாய்க்கு என்ன செய்கிறார்? சடல உருக்காட்டுகின்றார். என்ன உருக்காட்டுகின்றார்? இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று காட்டுகின்றார். அந்த அம்மாவால் பார்க்க முடியுமா? ஏன்னா அவர்கள் வந்து அந்த தன்னை 6 துண்டுகளாக பிரித்து 6 அறிவாக வாழ்பவன் மட்டுமே இதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள. வேற யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இதை வந்து நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அங்க என்ன சொல்லுகின்றார்? அந்த தன்னுடைய சிவசரிதத்தில் ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார், 30 முக்கோடி தேவரிசியுடனே முனியோ வந்தெடுத்தாரே சிவனே ஐயா மாமுனி தாயோடனே வழியே நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டே சிவனே ஐயா திருச்சாபாதியில் புக்கு தீர்த்த கரையில் செல்ல திரை வந்து இழுத்ததையோ சிவனே ஐயா அலைவாய்க்கரையிருந்து தலைமேலே கையை வைத்து அம்மை அழுதாதை என்ன செல்வேன் சிவனே ஐயா கடலிலே போன மகன் இனுவரை காணோம் என்று கதறி அழுதாளம்மை சிவனே ஐயா. இது எப்ப சொல்லுகின்றார்? அந்த அவர் வந்து அங்கே தன்னிலை அடைந்து 6 ஆண்டுகள் தவமியற்றி 6 ஆண்டுகள் தவமியற்றி அந்த எல்லா சிறப்பும் அவர் வந்து அந்த முழுமையாக அந்த இறை என்ற அந்த பரிணாமத்துக்கு 10வது அவதாரம் அந்த முடிவுறும் வேளையில் சொல்லுகின்ற சுயசரிதம் தான். அந்த சுயசரிதத்தில் சொல்லுகிறான் என்னுடைய தாயார் என்று சொல்லுகின்ற. இங்கே என்ன சொல்ல முன்னென்னை பெற்ற அன்னை என்று சொல்லுகின்ற. எப்பொழுதுமே அவரை பெற்ற அந்த உடலை பெற்றது அந்த அன்னை தான். முன்னென்னை பெற்றேன்னு இல்லை. அந்த எப்பொழுது இந்த அன்னை அந்த வெயிலாள் அம்மையார் தான் ஐயா வைகுண்டரை பெற்றெடுத்த தாய். நிறைய தாங்கல்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி நான் கேள்விப்பட்டது நிறைய பேர். வந்து அவங்களுடைய தாத்தாவை நாங்கள் எதுக்கவே அங்கே கும்பிடணும். நிறைய பேருடைய ஒரு பெரிய ஒரு ஒரு ஆகாவளி என்ன அது. ஐயா வைகுண்டர் வந்து எவ்வளவு அற்புதமா தவம் ஏற்றி வந்திருக்கிறார். அவரைத்தான் நாம் அங்கே சென்று பார்க்க செல்லுகின்றோம். வணங்க செல்லல, பார்க்க செல்லுகின்றோம். அவர் நம்மளுக்கு அங்கே அவரை அந்த 10வது அவதாரத்துக்கு அழைத்து சென்ற அந்த புனித உடல் அங்கே இருக்கின்றது. அதை பார்க்க தான் நம்ம செல்லுகின்றோம். அது வந்து நீங்க அவர்களுடைய அது அந்த காலங்கள்ல எல்லாம் வந்து அந்த ஞானிகளுடைய சமாதிகள் தான் வந்து கோயில்களாக இருந்தன. ஆனால் அதுக்கு பயங்கரமான சக்தி இருந்தது. அங்க இருக்கிற கல்லு எல்லாம் நட்ட கல்லு தான், அது தெய்வம் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா முருகன் கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சித்தருடைய சமாதி தான் அந்த காலங்கள்ல.
மருதமலை கூட அவர் பாம்பாட்டி சித்தர் சித்தருடைய சமாதி தான். எல்லாமே இங்க வந்து ஐயா வைகுண்டரை அந்த அந்த 10வது அவதாரத்துக்கு கொண்டு சென்ற புனித உடல் இருக்கின்றது அந்த இடம். அது அங்கே அந்த 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 அவர் என்ன செய்கின்றார், அந்த அரிகோபால சீசர்கிட்டையும் காதை முறுக்கி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சுயசரிதமே சொல்லுகின்றார் காண்டமாக. அப்போ சொல்லுகின்றார், என்னுடைய தாயார் தலைமையிலே கையை வைத்து அழுதார் என்று சொல்லுகின்றார். கடலிலே போன மகன் இன்னும் வரை காணோம் என்று கதறி அழுதாள் என்று சொல்லுகின்றார். இங்க என்ன சொல்லுகின்றார், நானோ பிறந்த சமுத்திரத்தில் ஆண்டார் ஆணை ஒருவருக்கும் தாண்டாய் முன்னே பெற்றதொரு தாய்க்கோர் சடல ஒருக்கன், முன்னே பெற்றதொருன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த உடலை பெற்றது எப்பவுமே அந்த தாய் தான், இந்த வேளாள் அம்மையார் தான். முன்னே பின்னேன்றதே இல்லை. அந்த உடலை பெற்றவள் அந்த அந்த பெற்றவள் யார் அப்படின்னா தெய்வ வேளாள் அம்மையார் தான். அந்த மனதை இறை என்ற நிலைக்கு அழைத்து செல்வதுதான் யார், மகரம் என்ற அந்த தாய், மனம் என்ற தாய். இது வந்து இந்த ஒரு வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இந்த தாய்க்கோர் சடல உருக்காட்டின்னு சொல்ல இடத்துல எல்லாமே உங்களுக்கு போயிடுச்சு. முன்னே, அதாவது அந்த முன்னேன்னு சொல்லவே கூடாது. அந்த உடலை கொண்டுதான் அவர் அந்த 6 இடங்கள் தவமியற்றினார். அந்த உடல் தான் அங்க அந்த திருவனந்தபுரத்தை ஆண்ட அந்த மன்னன் அடித்து கொடுமை செய்தான் இல்லையா? உண்மையே இல்லை. இது எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்லுகின்ற அடுத்த கடைசியில அங்க போனார், சிவலிங்கம் தந்தார், எல்லாம் தந்தாருன்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார் ஒரு வரி, 30 முக்கோடி தேவ எல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு நான் பார்த்துட்டோம். கடைசியில் ஒரு வரி சொல்றாரு, ஐயோ நான் அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி சொல்லிட்டேன். தாய் கிழவிக்கு கொஞ்சம் அதிசயங்கள் காட்டி சத்தியமும் கொண்டேன் ஐயோ சிவனே ஐயா. தாய் கிழவி, தாய் கிழவின்னா நம்ம வீட்டில் வந்து அன்பா சொல்லுவோம் அம்மாவை, தாய் கிழவி எங்க வா அப்படின்றோம். அவர் வந்து அங்கே வந்து அந்த 6 வருடங்கள் தவமியற்றி அதுக்கப்புறம் அந்த மக்களையெல்லாம் துயல் தோசுக்கு அனுப்பி தெய்வ கன்னிமார்களை எல்லாம் திருமணம் செய்து அதுக்கப்புறமா தான் அவர் இந்த சுயசரிதமாகிய காண்டத்தை படிக்கின்றார். அப்போ அந்த சுயசரிதத்தில் சொல்லுங்க, தாய் கிழவிக்கு கொஞ்சம் அதிசயங்களை காட்டி சத்தியமும் கொண்டேன் என்று சொல்லுங்க. இங்க என்னன்னா, நானோ பிறந்த ஏனோ பதியும் மேடைகளும் எண்ணிப்பாரு தேர் நிறமும் மானோ பொன்னோ மண்டபமோ வரடே உனக்கு சாட்சி. வரடே, நீ இதை கூட புரிந்து கொள்ள முடியாத வரடு, அதாவது வந்து நீ வந்து அறிவில்லாதவள், இந்த இந்த ஞானம் இல்லாதவள் அப்படின்னு இங்கே சொல்லுகின்ற. யாதோ இருநீ மறவாதே பதமோ பால்கடன் பாலை அகமே கொள்ளு என இதமாய் சொல்லிடவே இசையா வண்ணம் வீழ்ந்திடவே உதயம் வெளிதிறந்த உருவை யாருக்கும் உரையாமல் இதையே மறந்து என்னை இழப்பம் பேசி எழுகிறார். நான் என்ன செய்கிறேன், எனக்குள்ளாலே அந்த இறை என்ற அந்த அந்த கருவை நான் படைத்து விட்டேன். எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான். அதான் சொல்ல, அல்லா இல்லல்லா இறை சூழ் மகிழ் அல்ல. அந்த இறைவன் என்ற கரு அங்கிருந்து எனக்கு கிடைத்து விட்டது. நான் இறைவன் என்ற அந்த நிலைக்கு நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் உன்னுடைய மகன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்னை நெகிழ்ச்சியாக நீ நினைக்காதே அப்படின்னு சொல்லுகின்றார். அங்க வந்து அந்த அன்னை அப்படியெல்லாம் சொல்லவேன்னா, அந்த அன்னையுடன் தான் அவர் அங்கிருந்து வருகின்றார் திருச்செந்தூர். இதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டன. அதான் அந்த இங்க சொல்லுகின்றார், வானமாக வருகின்றார் அண்டனோடு தெண்டெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அப்படி வரவில்லை. அவர் சாதாரணமாக திருச்செந்தூர்லேருந்து இங்கே தட்சணத்துக்கு வந்து நடந்துதான் வருகின்றார். இது வந்து நம்ம கண்டிப்பா தெரியும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க என்ன சொல்லிட்டு, குண்டா மெட்டா மாசியிலே குணமாய் நாராயணர் மகவாய் 2008 முன்னே தான் நீ அன்னை எனவே இருந்தாய். குண்டாம் 8ஆம் மாசியில் மாசி 20ஆம் தேதி நான் குணமாய் நாராயணரின் மகனாகத்தான் வருகின்றேன். நாராயணரா அந்த உடலை அங்கே பெற்றார். இது வந்து யார் எழுதுகின்றார்? இங்கே அந்த அரிகோபால சிசர் எழுதுகின்றார். ஐயா வைகுண்டர் சொல்லவில்லை இல்லையா? உண்மையே இல்லையா? இது வந்து அரிகோபால சிசருக்கு அந்த அகஞானம் இல்லை. அது வந்து மனிதன் இறைவனாக எப்படி வருகின்றான் என்பது அவருக்கு தெரியவில்லை. இதான் உண்மை, இதான் சத்தியம். இது வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இது ஒரு கடுமையான ஒரு இதுதான் இது சொல்றது. கடுமையா சொல்றோம், ஞாபகம் வச்சு. வந்து இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கூட பிசகாதுங்க. பிசகிறவங்க எல்லாம் ஐயா வழியே கிடையாது. அவங்க எல்லாம் பேய் வழிபாடு அந்த அது என்ன அந்த பழைய ஹிந்து தர்மம் அந்த இதை தான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நல்லா கண்டிப்பா தெரிஞ்சு பார்த்துங்க. அடுத்து சொல்லுங்க, வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்று ஓர்குடைக்குள் பொய் கொண்ட பேரை பெலி செய்த அரசால கொண்டு நான் போறேன் கிளடே பாரனவே. குலக்கிளடு நீ, நான் என்ன செய்யணும், அந்த வைகுண்டம் பிறந்து வார்த்தை ஒன்று ஓர் குடைக்குள்
பொய் கொண்ட பேரை பெலி செய்த அரசாள. ஐயா வைகுண்டர் யாரை பெலி செய்தார்? எனக்கு அது தெரியல. இது நீங்க நிறைய சொல்லிட்டே வரீங்களா? யாரை ஐயா வைகுண்டர் கொன்னார் இல்லையா? உண்மையில இந்த ஒரு கேள்வி நீங்க ஏன் இதுவரைக்கும் நீங்க யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஐயா வைகுண்டர் யாரை கொன்னார்? கடைசி வரைக்கும் யாரையாவது கொன்னாரா? என்ன செய்கிறார்? பெலி கொண்ட அரசாள. அந்த எந்த யாரை பெலி செய்த அரசாளன்றார் ஐயா வைகுண்டர்? தனக்குள்ளாலே அந்த கருவை, அந்த ஞான கருவை அவர் பெற்றார். அவ்வளவுதான். கொண்டு நான் போறேன் குலக்கிழடை பாரனவே என்று வைகுண்டன் நடந்தார் சச்சனத்தில் கங்கை குலசாயே கிருஷ்ணர் வரவழைத்த நங்கை என்னுடைய நாமமது கேட்டோண்டால் என்னுடைய நாமமது கேட்டோண்டால் பால் போல் பாவம் தீர் அன்பருக்கு அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது என்னுடைய அந்த 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 நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு நீ என்ன செய்கின்றாய்? அந்த பாவத்தை தீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார் ஐயா வைகுண்டர். நீங்க என்ன எவ்வளவு தவறு செய்துட்டு நீங்க அங்க போய் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டா உங்களுக்கு அந்த பாவம் தீர்ந்துருமா? இதெல்லாம் நாம் அஞ்ஞானத்தில் சொல்லுகின்ற வார்த்தைகள். நீங்க நாம் எதை ஒரு பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இல்லை எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. தண்டனை இல்லைன்னு நீங்க நினைச்சவே செய்யுங்க. ரொம்ப ஹெவியா இருக்கும் தண்டனை. நான் நாராயணான்னு சொல்லிட்டேன், அதனால எனக்கு அந்த அந்த பாவம் தீந்துரும் அப்படின்னுலாம் இல்லவே இல்லை. நாராயணா நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அதான் உண்மை, அதான் சத்தியம். நாராயணா நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஐயா நான் எந்த பாவமும் நான் செய்யக்கூடாது. எந்த பாவத்தையும் செய்யாமல் நீ எனக்குள்ளால இருந்து தடுத்தாட்கொண்டு விடு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதான் உண்மை. அது அப்பொழுது நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க பாவமே வராது இல்லையா? உண்மை இல்லை. தான் சொல்லுகின்றார். பால் போல் பாவந்தீர் அன்பருக்கு சோல் புத்தி அன்பருக்கு சூது செய்யும் மங்கையரே என்று வைகுண்டர் யாமும் கூறி கூறி இன்று தட்சிணம் போக எழுந்தருளிய வருக சகல உலகத்தோறும் சந்தோஷம் கொண்டாட புகழ எழுதல்லாத பெரிய நாராயணருக்கு வைகுண்டம் இருந்து வார்த்தை ஒன்று ஓர் குடைக்குள். வார்த்தை ஓர் குடைக்குள், ஒரே குடைக்குள் தான் இறைவன் எனக்குள்ளால். வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்கிருந்தோ ஒரு கடவுள் வரார், அவர் அங்கிருந்து அந்த நாராயணரும் அந்த லட்சுமியும் அங்கிருந்து படைத்து அனுப்புகின்றார்கள் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு கற்பனை நினைக்காதுங்க. அப்படி இல்லை. நமக்குள்ளாலே அந்த இறை என்ற அந்த நிலை, அந்த இறைவன் நான் இறைவன் என்று முழுமையாக அவர் கொண்டு வருகின்றார். அதான் உண்மை. அந்த லிங்கம், அந்த சிவன் என்னுடைய சிவபெருமான் எனக்குள்ளால லிங்கமாக உறைந்திருக்கின்றார். மனமாகிய மகாவிஷ்ணு எனக்குள்ளாலே ஐம்பலன்களில் இருக்கின்றார். அறிவாகிய அந்த பிரம்மன் எனக்குள்ளாலே அறிவை தந்து கொண்டிருக்கின்றார். நான் அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன் சரஸ்வதியாக. நான் அந்த மகரத்திலிருந்து நான் வர வேண்டும், மனதிலமாகிய மகரத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக நான் அங்கே தவமியேற்றி கொண்டிருக்கின்றேன். அப்ப யாரு கடவுள் இல்லை? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் அதை சொல்லுகின்றார். சகல உலகத்தை சந்தோஷம் கொண்டாட புலகெல்லாம் பெரிய நாராயணருக்கு வைகுண்டம் இருந்து வார்த்தை ஒன்றோர் குடைக்குள் மெய்குண்டம் உலகம். இதெல்லாம் ஐயா வைகுண்டர் அகிலத்திட்ட லேசா அவர்கிட்ட கதையா விஷயம் சொன்னது. இது அவர் என்ன செய்தார்? அவருக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சேர்த்து கொண்டு எழுதுனது தான் அரிகோபாலஸ் எழுதுனது. நல்லோருக்கு காலம் நலமாகும் என்று சொல்லி வானலோகம் வாழும் வைகுண்டம் தான வரும் தானே முன்னாகமங்கள் தப்பாதிடை முனிவர் வகுத்திருந்த ஆகமங்கள் நிறைவேறி வந்ததென்று மாமுனிவர் எல்லோரும் சந்தோஷமும் கொண்டாடி கண்டுகொள்வோம் என்று கனமுனிவர் எல்லோரும் கொண்டு மலர்பூவை கோமான்கால் மீது சொருந்து. எவ்வளவு ஒரு நீங்க காலில் பூ சொரிகின்றார்கள் என்னே சொல்லுகின்றார். அதாவது கால் என்ற கர்மாவை கொண்டு சரியாக இந்த பிரபஞ்சம் எல்லாம் தனக்குள்ளாலே படைத்து இறை என்ற அந்த பரநிலை அடைவதற்காக வருகின்றார் அப்படின்னு சொல்லணும். பூ சொரிகின்றாருன்னா அப்ப கால் அவர் நடக்கிற இடத்துல எல்லாம் அப்படி பூ சொரிந்துட்டே இருக்கிறாங்களா? எல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கொற்றவரும் ஆண்டு குறும்பு மிக பெருத்து உற்ற துலுக்கன் உடனோடி மற்றொரு 10 ஆண்டில் வருவோம் என்ற ஆகமத்தில் வர்த்தமானம் போலே வந்த வைகுண்டரன எல்லோரும் போற்றி எதிர்த்து நின்று வாழ்த்துறது. உற்றதோர் துலுக்கன் உடன் ஓடி, துலுக்கன் ஆட்சி செய்தான் ஓடிவிட்டான் அப்படின்னுலாம் நீங்க உடனே நினைக்கிறீங்க. அங்க போனா வந்தான் ஆட்சி செய்தான், அதெல்லாம் இல்லை. உற்ற துலுக்கன் உடனோடி அப்படின்னா அந்த முகமதியர்கள் என்ன 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 பண்றாங்க? அவங்க உருவமில்லாத வழிபாடு படுகின்றார்கள். உருவம் இல்லை, நான் உருவத்தை இனி கைகோப்பி வணங்க மாட்டேன், எந்த உருவையும் நான் கைகோப்பி வணங்க மாட்டேன். இறைவன் தூணிலும் துரும்பிலும் எல்லா இடமும் இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை
கொண்டு அதான் அந்த உற்றதோர் துலுக்கன் வந்து உடனே அதுக்கு அப்புறம் நான் 10 அவதாரம் எடுக்கின்றேன் அப்படின்றதான் இந்த வசனங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்க என்னமோ அப்படியே நீங்க படிச்சுட்டே போயிட்டு இருக்கிறீங்க. இதை வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுங்க. உற்ற அந்த முப்பொருளும் நீதானா இவரோடத்த அனதினால் எப்பொருளை கண்டு இயல்பு வரை போறவங்கான் வைகுண்ட மாமனியே மனிதரங்கி காக்க வேண்டும் மெய்குண்டர் பதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்தார். அப்போது வானோ ஆதி வைகுண்டர் இறைப்பார். இப்போது வானோரே என்னை அறிந்தது எந்த விதம் என்று சொல்ல வைகுண்டர் இயல்பறையே சொல்லிடவே அன்று வானவர்கள் எல்லோரும் எதிர வைப்பார். கைலையங்கரையிலெல்லாம் கணக்கு முதலானதெல்லாம். அதாவது இங்க வந்து ஒரு பெரிய ஒரு கணக்கு இருக்குது. பெரிய கணக்குங்க இது. அதாவது கணக்கு பெட்டகம், கணக்கு, அந்த கணக்கு அங்கே இருக்கின்றது, இந்த கணக்கு இங்கே இருக்கின்றது. எந்த கணக்கு எங்கே நமக்குள்ளாலே எல்லா கணக்கும் இருக்கின்றது. நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கின்றோம் இந்த உலகத்தில், எத்தனை பிறவிகள் நாம் 33 கோடி தேவனாக 48 கோடி ரிஷியாக நாம் வந்திருக்கின்றோம். நாம் இந்த மனிதனாக மனிதனில் எத்தனை பிறவிகள் நாம் எடுத்திருக்கின்றோம். அந்த கணக்கு தான் அது, வேற ஒண்ணுமே. அதெல்லாம் எங்க இருக்கின்றது? எங்கேயோ கையில நமக்கு உள்ளாலே. எண்ணம் அற்று நீ வரும்போது, எண்ணமில்லாத கைலைக்கு நீ செல்லும் போது இதெல்லாம் நமக்கு புரிந்துவிடும். நாம் இவ்வளவு பிறவிகள் இந்த உலகத்தில் எடுத்திருக்கின்றோம். ஒரு புல்லாக, புழுவாக எல்லாம் வாழ்ந்திருக்கின்றோம். பறவையாக, மிருகமாக, இல்ல எல்லாமாக நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம். அந்த எண்ணம் நமக்கு அதான் கணக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கணக்கை எடுத்துட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் நீ தான் வைகுண்டம்னு நாங்கள் உம்மிடம் வருகின்றோம் அப்படின்லாம் எது எங்கேயோ வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல சொல்ல கதை போல சொல்லிட்டு வர்றார். அப்படி அல்ல. இதெல்லாம் நமக்குள்ளாலே நாம் என்ன செய்யணும்? இந்த 84 பரிணாமங்கள் பரிணமித்து வந்த நாம் பொழுது முழு இறைவனாக பரிணமிக்க செல்லுகின்றோம். அப்ப நமக்குள்ளாலே அந்த 84 அந்த தெய்வ சக்திகளும் சந்தோஷம் கொள்ளுகின்றன. என்ன செய்யணும்? அப்பா, இவன் நம்மை பிரவாத பெருமத்துக்கு அழைத்து சென்று விடுவான், இவன் நம்ம இந்த நரகத்துக்கு அழைத்து செல்ல மாட்டான் என்று அனைவரும் சந்தோஷம் கொள்கின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த உண்மையை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து புரிந்து சரியாக வாழுங்கள் அப்படின்றதான் இங்க ஐயா சொல்லிட்டுறார். எல்லா கணக்கும் எடுத்து மிக தேவரெல்லாம் தியங்கி மலங்கலங்கி தேவரோட கேட்டோம், மயங்கி மிக கேட்டதற்கு மாதேவர் எதிர்வைப்பார். நாராயணனுக்கு நல்ல வைகுண்டம் மறந்து சீராயுகலம் எல்லாம் சிறந்த ஒரு குடைக்குள் ஆள வருவதனால் அவர் கைக்குள் இக்கணக்கு நீள அரண் சிவனும் நெடிய மருகோனும் இது நாள் முதலாக ஏழ்பிக்க வேணும் என்று. இதுக்கு முன்னாடி இந்த கணக்கெல்லாம் யார் வச்சிருந்தாங்க? உயிராகிய சிவபெருமானும் மனமாகிய விஷ்ணுவும் வைத்திருந்தார்கள். இப்பொழுது வைகுண்டருக்கு வருகின்றது. அப்படின்னா அவ யாரு சிவன், யாரு விஷ்ணு, யாரு வைகுண்டம்? எல்லாம் நம்ம தான். நமக்கு அது புரிந்து கொண்டது. இப்போ இந்த கணக்கெல்லாம் நம்மளிடம் இருக்கின்றது. நாம் இத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் மனிதனாக வந்திருக்கின்றோம். இந்த மனித உடலை கொண்டு நாம் சரியாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு விட்டது. அதான் உண்மை, அதான் சத்தியம். அந்த எண்ணம் தான் நமக்கு முக்கியமான எண்ணம். அந்த எண்ணம் நமக்கு இப்பொழுது விட்டது. இந்த உடல் சாதாரணமான உடல் அல்ல. எத்தனையோ தவம் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பெற்ற உடல் இது. இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரபிரம்மத்தில் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்துருக்கிறதுக்கா இந்த உடல் கூட தந்திருக்கிறாங்க? இல்லையே, நம்ம உடலுக்கு கேடு செய்வதை சாப்பிட்டு இருக்கதா தந்திருக்கிறார்கள். எவ்வளவோ நாம் நல்லதுக்காக உடலை வைத்து கொண்டாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உடம்பில் நோய் வருகின்ற அது நம்மளுடைய கர்மா, ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடல் ஒரு புனித உடல். இந்த உடலை கொண்டு நாம் என்ன செய்யணும்? பிரவாத பேரின்ப நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். அதுக்காக நமக்கு இந்த உடலை இறைவன் தந்திருக்கின்றார். அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளுடைய உடல் எல்லாமே வீணான உடலாகி மாறிவிடும். இதுதான் இங்க சொல்லிட்டு வர ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம புரிந்து விட்டது. இந்த உடலை நமக்கு அற்புதமான உடலை தந்திருக்கணும். இதை கொண்டுதான் நாம் என்ன செய்யும்? இந்த கணக்கை நாம் சரியாக கொண்டு செல்ல முடியும். இந்த கணக்கு, இந்த வாழ்க்கை என்ற இந்த கணக்கை நாம் சரியாக கொண்டு சென்று முடிக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு எழும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.